யார் பாக்கியவான்னா, தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய உலகத்திலையும் இந்த தியானம் செய்வது ஒரு பிரபலமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகின்றது. எல்லாரும் எப்படி தியானம் செய்யணும் என்று பலர் நமக்கு வழி நடத்துகின்றார். உலகத்தின் அடிப்படையில் ஒரு தியானம் செய்யணும் என்றால் அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சமணங்கால் போட்டு 2 கையும் 2 பக்கம் விரிச்சுக்கிட்டு கண்ணை மூடி நீங்கள் தியானிக்கணும் என்றால் அடிப்படையாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியேற்றணும். உங்கள் மனதை முற்றிலும் வெறுமையாக்கணும். உங்கள் மனதை என்ன பண்ணுவாங்க, எம்டி யுவர் மைண்ட். அதுதான் நமக்கு இன்றைக்கு தியானம் செய்வதற்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நீங்கள் தியானம் செய்து உங்களுக்கு இந்த உள்ளான சமாதானம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் உலகம் என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, நீங்கள் அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து சமணங்கால் போட்டு கையை 2 விரித்து கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் ஒன்றா வெளியேற்றுங்க. உங்கள் மனது காலியான பிறகு உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும், ஒரு என்லைட்மெண்ட் வரும். அப்புறம்தான் உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையான வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, நீங்கள் தியானிக்கணும்னா ஆண்டவருடைய வழி என்னன்னா, உட்காருங்க, உங்கள் மனதை காலியாக்காதீங்க, உங்கள் மனதை நிரப்புங்க என்று சொல்கிறார். எதை வைத்து நிரப்புன்னா, தேவ வார்த்தையால் மனது நிரப்பப்படணும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் நம்முடைய மூளையை காலியாக்குவது நம்ம வேலை இல்லை, நம்மளுடைய மனதை என்ன பண்ணுறோங்க, நிரப்புறோம். தேவ வார்த்தையினால் நிரப்புறோம். தேவ வார்த்தையை வாசித்து 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 அந்த தேவ வார்த்தை நம்மை நிரப்பும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியமே தவிர நம்முடைய மனதை நாம் காலியாக்குவது நமக்கு வெளிப்பாடை கொண்டு வருவதில்லை. தேவ வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு வெளிப்பாடை தரக்கூடியவராக இருக்கின்றார். கேளுங்களேன், இந்த வசனத்தை கேளுங்களேன். 119வது சங்கீதத்தில் அந்த 18வது வசனத்தில் தாவீது எழுதுகின்றார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதுதாங்க நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ரகசியங்களை என் கண்கள் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வேதத்தை திறக்கும் பொழுது இந்த ஜெபத்தோடு நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வேதத்தை அதிகம் வாசித்தவர்கள் எல்லாரும் இதற்கு சாட்சி கொடுப்பார்கள். நிச்சயம் நீங்க ஒரே வசனத்தை நீங்க மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம். ஒரு அதிகாரத்தை ஒரு 50 தடவை வாசிக்கலாம். ஆனா இன்னொரு தடவை அதே அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதுவரைக்கும் காணாத தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு சத்தியங்கள் நீங்கள் 51ஆம் முறை அதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அதுதாங்க இந்த வேதத்தின் மேன்மை. இது ஒரு சுரங்கம். இது நீங்க தோண்ட 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 இதுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான விளக்கரையம் மதிப்பில்லாத அற்புதமான பொக்கிஷங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்களை திறந்துருங்க, என்னுடைய கண்களை திறந்துருங்க. அதில் இருக்கக்கூடிய அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை நான் பார்க்கும்படியாக எனக்கு கிருபை தாங்க.